அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் இந்த உலகிற்கு வகுத்தளித்த சுத்தசன்மார்க்க நெறியினை தமது எளிமையான உரை விளக்கத்தின் மூலமாகவும் சொற்பொழிவுகள் மூலமாகவும் நூல்கள் வாயிலாகவும் இந்த உலகிற்கு வாரி வழங்கி தந்தவர் தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்க மாலை என்ற ஒரு பதிகத்திற்கு அற்புதமான விளக்க உரை சொற்பொழிவாக ஆற்றியுள்ளார்கள். தயவு வாழ்வு 58 சொற்பொழிவாற்றிய நாள் 16/5/1982. சென்ற வார பாடலின் அந்தமே இப்பாடலின் ஆதியாக அமைந்து வருகின்றது. அந்த பாடல் நன்மலர் மாலை ஏற்பாயே என முடிவடைந்து இப்பாடல் நன்மலர் மாலை நான் தொடுக்கின்றேன் என தொடங்கப்பட்டுள்ளது. நன்மலர் மாலை நான் தொடுக்கின்றேன், நாதனே நாட்டவரெல்லாம் புன் மலர் மாலை போற்றி ஏற்கின்றார், பொய்பட வாழ்ந்து வீழ்வாராய். பொன்மலர் மாலை பொன்னொளிர் நினது புகழடி குவந்தது என்று சொன்மலர் மாலை சொல்லி நான் செய்தேன், சுகந்தர சூடிடுவாயே. சொன்மலர் மாலை சொல்லி நான் செய்தேன், சுகந்தர சூடிடுவாயே. மாலை என்பதன் விளக்கங்களை இதுவரையிலும் சில பாடல்களின் உதவியால் தொடர்ந்து அறிந்து கொண்டோம். இப்பாடலும் மாலையை பற்றி விளக்குவதாகவே அமைந்துள்ளது. மிக முக்கியமான சில விஷயங்களை இன்று நாம் இப்பாடலின் உதவியால் அறிந்து கொள்ளலாம். நன்மலர் மாலை, புன்மலர் மாலை, பொன்மலர் மாலை, சொன்மலர் மாலை என 4 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளதன் கருத்தை அறிந்துணர்வோம். இங்கு நன்மலர் மாலை நான் தொடுக்கின்றேன் என்று சொல்லப்படுகின்றது. நன்மலர் என்பது எது? நாம் உலகில் எத்தனையோ வகையான மலர்களையும் அம்மலர்களினால் தொடுக்கப்பட்ட மாலைகளையும் காண்கின்றோம். அவையெல்லாம் நன்மலர் மாலைதானா எனில் நன்மலர் மாலையாகா. ஏனெனில் அவையெல்லாம் ஒரு நாளிலேயே வாடி வதங்கி போய்விடும். மனம், நிறம் இவையெல்லாம் மாறிவிடும். என்றும் மாறாததும் அழிவில்லாததும் ஆன மாலை தயா பெருஞ்சோதியே தனிப்பெரும் தயவுக்கு மாலையாக விளங்குகின்றது. சாதாரண மலர்கள் அரும்பாகி மொட்டாகி கட்டவிழ்ந்து மலர்ந்து மனம் பரப்பும். கற்பகப்பூ என்று சொல்கின்றனர். அதை யார் பார்த்திருக்கிறார்கள்? அந்த கற்பகப்பூ எது? எல்லாம் வல்ல தயவுதான் கற்பகப்பூவாக விளங்குகின்றது. இது வெளியில் எங்கும் செடி கொடியில் இருந்தோ மரங்களிலோ அரும்பாகி பூவாக மலர்வது அல்ல, நமக்குள்ளேயே அரும்பி மலர்ந்து மனம் தருவது ஆகும். இக்கருத்தை என் உள்ளே அரும்பி என் உள்ளே மலர்ந்து என்னுள்ளே விரிந்த வெண்ணுடைய அன்பே என்னும் அகவல் வரிகளால் அறியலாம். இந்த மலர் மனம் தெய்வீக மனம் ஆகும். தெய்வீக மனமாக சொல்லப்படுவது பசுங்கற்பூர மனமாகும். இந்த கற்பூர மனம் இறைவனின் திருமேனியில் கலந்த மனம் ஆகும். முழுமையான அருட்பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் இந்த கற்பூர மனத்தை தாமும் பெற்று ஆனந்தமுறுவர். இதுவரையிலும் இந்த கற்பூர மனத்தை அடைந்து அனுபவித்தவர்கள் இவ்வுலகில் வள்ளல் பெருமானை தவிர வேறு ஒருவரும் இல்லை. இக்கருத்தை அவரது அருள் வாக்காலேயே அறியலாம். கற்பூரம் மணக்கின்றதென்னுடம்பு முழுவதும்
கணவர் திருமேனியிலே கலந்த மணமதுதான் இற்பூத மனம் போலே மறைவதன்று கண்டாய் என பலவாறு புகழ்ந்து கூறப்படுகின்றது. உலகில் உள்ள சாதாரணமான மலர்கள் பக்குவமான சமயத்தில் மலர்ந்து பரவும் மனம் எல்லாம் நன்மலர் மணமாகாது. ஏனெனில் அவையெல்லாம் சிறிது நேரம் மனம் பரப்பி பின் மனம் இழந்துவிடும், வாடி காய்ந்து போகும். உள் விளங்கும் அருள் ஒளியாகிய தயவு மலரின் மனமோ எங்கும் மனம் பரப்பி இன்பம் வழங்குவது. இந்த மனம் மறையாதது, குறைவுபடாதது, நிலைத்து விளங்குவது ஆகும். இந்த மனம் எப்படிப்பட்டது என்று விவரித்து கூற என்னால் இயலாது. எனவே நீ என்னருகே இருந்து முகர்ந்தறிவாயாக எனவும் விண்ணவரும் மற்ற தேவாதி தேவர்களும் இதனை முகர்ந்து பார்த்து இது நன்மணம் என வியந்து கூறியுள்ளனர் என்று தன் மனமாகிய தோழியிடம் சொல்லுவதை கீழே வரும் அனுபவமாலை பாடல் வரிகளால் அறியலாம். அம்பலத்தே திருநடஞ்சை அடிமலரின் முடிமேல் அணிந்து கொண்டேன் அன்பொடும் என் ஆருயிர்க்கும் அணிந்தேன் அன்பொடும் என் ஆருயிர்க்கும் அணிந்தேன் எம்பரத்தே மணக்குமந்த மலர் மணத்தை தோழி என் நுரைப்பே நுரைக்கவென்றால் என் நளவன்றதுவே வம்பிசைத்தே நல்லடி நீ என்னருகே இருந்து உன் மணிநாசியடைப்பதனை திறந்து முகர்ந்து அறிகான் நம்புறுபார் முதல் நாத வரையுள நாட்டவரும் நன்கு முகர்ந்தனர் வியந்தார் நன்மணமாகீதனவே நம்புறுபார் முதல் நாதவரையு நாட்டவரும் நாதவரையுள நாட்டவரும் நன்கு முகர்ந்தனர் வியந்தார் நன்மணம் ஈதெனவே. நன்மலராகிய அருள் ஒளியையே மலராக கொண்டு இம்மாலையை தொடுக்கின்றேன். நாதனே, நீ இதனை ஏற்று அருள வேண்டும் என வேண்டப்படுகின்றது. நாட்டவரெல்லாம் பொன் மலர் மாலை போற்றி ஏற்கின்றார் பொய்பட வாழ்ந்து வீழ்வாராய் என்னும் வரிகளால் இவ்வுலகில் மக்கள் எத்தனையோ வகையான மாலைகளை தொடுத்து வழங்குகின்றனர். சிலர் துளசி மாலையை அணிவர், இன்னும் சிலர் பழங்கள், காய்கள், ஏலக்காய் மாலை இவற்றை மாலையாக தொடுத்து அணிவர். இம்மாலைகள் எல்லாம் கடவுள் உண்மையை காட்டிக் கொடுத்து இன்ப வாழ்வை கூட்டி வைக்கவில்லை. வெறும் படிப்பறிவு, கலை அறிவு கொண்டு எழுதப்பட்ட பாமாலைகளும் புலபோக வாழ்வுக்கு உதவுவனவாகவே அமைந்தன. அதுவன்றி அவை இறை உண்மையை எடுத்துரைக்கவில்லை. தவிர பக்தியினால் பாடப்பட்ட துதிப்பாடல்கள், செய்யுள்கள், தேவாரம், திருவாசகம் இவை போன்றவை புறத்திருந்து அகம் நோக்கி சென்று ஏகதேசமாக கடவுள் உண்மையை உணர்த்தினாலும் அந்நிலையிலிருந்து வாழ வகை செய்யவில்லை. ஆகையால் இறைவனுடைய ஏகதேச அருளால் பாடப்பட்ட பாமாலைகள் கூட முழுமையான கடவுள் உண்மையை காட்டி கொடுக்கவில்லை. கடவுள் நிலையிலிருந்து நித்தியமாக வாழக்கூடிய இன்ப வாழ்விற்கு வழிகாட்டாமல் அகத்திலேயே ஒடுங்கி போகச் செய்தன. தேகப்பற்றுடனும் பொன்னையும் பொருளையும் புகழையும் விரும்பி பாடப்பட்ட பாடல்கள் எல்லாம் சில காலம் இருந்து அழிந்து விடுவதாகவும் எவ்விதமான அருள் இன்பத்தையும் வழங்காது பயனற்றவையாகவும் போய்விடுகின்றன. ஆகையால் இம்மாலைகள் எல்லாம் இறைவனின் திருவடிகளுக்கு ஏற்றவை அல்ல. பொன் மலர் மாலை பொன்னொளிர் நினது புகழடிக்கு வந்தது என்று சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு ஆன்ம சிற்றணுவிலும் இறைவன் அருள் ஒளி வடிவாக விளங்கி கொண்டுள்ளார். அவர் நம்மில் சிறநடுத்தலத்தை விளங்கும் தகராகாச வெளியில்
பகர வடிவ பீடத்தில் மேல் பொன்னொழியாக விளங்கி கொண்டுள்ளார். எங்கும் நிறை பரம்பொருளே ஆன்மாவின் கண் ஓம் என்னும் பிரணவ ஒளியாகவும் ஓம் என்னும் பிரணவ ஒலியாகவும் விளங்கி கொண்டுள்ளார். ஓம் என்னும் ஒரு சொல்லே அ உ இம் என பிரிகின்றது. அகரம் நமது எண்சான் உடலையும், உகரம் உயிர்காற்றையும், மகரம் உள்ளொளியையும் குறிக்கின்றன. இந்த ஓங்காரத்தின் உட்பொருள் அருள் ஆகும். அருள் என்பதிலும் அ உடலையும், இர் ப்ளஸ் உ என்பது உயிர்காற்றையும், இல் 16வது மெய் உள்ளொளிர் ஒளிநிலையையும் விளக்குகின்றது. இது புறமிருந்து அகம் நோக்கி உடல், உயிர், ஒளி என சென்றடைகிறது. இன்று நமக்கு திருவருளால் வழங்கப்பட்டுள்ளது தயவு என்னும் ஒப்பற்ற சொல்லாகும். இத்தயவு கடவுள் உண்மையையும் நமது உண்மையையும் விளக்குவதாகவும் அகமிருந்து விரிந்து அனகமாக வாழச் செய்வதாகவும் உள்ளது. எங்கும் நிறை பரம்பொருளாம் தயாபெருஞ்சோதியே தன் தனிப்பெரும் தயவு தன்மையால் நம் சிறநடுத்தலத்தே தயவு ஒளி விளக்காக, பொன் மலராக, பொன்னொளிர் திருவடிகளாக விளங்கி கொண்டுள்ளது. த இறைவனின் அகண்ட ஆகாச வடிவையும், ய ஆன்ம நிலையையும், உ இரு நிலைகளிலும் நடைபெறும் ஐஞ்செயல் காரியப்பாடுகளையும் குறிப்பதாக உள்ளது. இந்த தயவே நம்மில் த மெய்யறிவாகவும், ய உயிர் உணர்வாகவும், உ புற உடலாகவும் செயல்படுகின்றது. தீண்டாத வெளியில் விளங்கி கொண்டுள்ள இறைவனின் திருவடிகள் நம் உணர்வில் தீண்டப்பட வேண்டும். அந்நிலையில் உள் விளங்கும் தயவு ஒளியின் ஆற்றல் விரிந்து நம் உயிரிலும் உடலிலும் பரவி நம்மை நித்தியமான இன்ப அனுபவத்தோடு வாழச் செய்யும். இத்துணை சிறப்புடைய ஒப்பற்ற திருவடிகளுக்கு ஏற்ற மாலை நன்மாலை என்று இந்த சொல் மலர் மாலையை தொடுத்தேன் என்று சொல்லப்படுகிறது. சொன்மலர் மாலை சொல்லி நான் செய்தேன் சுகந்தர சூடிடுவாயே என்று வேண்டப்படுகின்றது. இறைவன் ஆன்மாவில் அருள் ஒளியாக விந்துவாகவும் அதன் ஆற்றலாலே நாதமாகவும் ஒலியாகவும் விளங்கி கொண்டுள்ளார். ஒரு சிறு ஒலி கூட முதலில் ஒளி நிலையிலிருந்து தொடங்கி மூலாதாரத்தில் இருந்து சூக்குமை, வைசந்தி, மத்திமை, வைகரி என்னும் ஒவ்வொரு நிலையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியடைந்து பின் மறுபடியும் ஒளிநிலையின் அடியை அடைந்து பிறகு வாக்காக சொல்லாக வெளிப்படுகின்றது. அவன் அருள் அன்றி நாவும் அசையாது, அணுவும் அசையாது. எனவே உள்விளங்கும் தயவுபதியின் அருள் ஆற்றலே ஒவ்வொரு சொல் மலராக எனது உள்ளத்தே உணர்த்தப்பட நான் அச்சொல் மலர்களையெல்லாம் மாலையாக தொடுத்து உனது திருவடிகளுக்கே வழங்கியுள்ளேன். நீ அதனை ஏற்றுக்கொண்டு அருள் புரிவாய் என வேண்டப்படுகிறது. இதனால் இத்தயா விளக்க மாலையையே கடவுள் என கொண்டு விடக்கூடாது. இம்மாலை நமக்கு காட்டும் வழிகளை பின்பற்றி தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். முயற்சி இல்லையேல் ஒரு பயனும் இல்லை. நாம் முயன்றால் அந்த அருளே உடன் இருந்து உதவி உண்மையை காட்டிக் கொடுக்கும். சத்விசாரமும் தயவுடன் கூடிய வாழ்வும் மேற்கொண்டு வாழும்போது கடவுள் மனமாகிய கற்பூர மனத்தை நாம் உணர முடியும். ஒருமுறை 4 பேர் வடலூருக்கு சென்றிருந்த சமயம் மேட்டுக்குப்பத்தில் சித்திவளாக திருமாளிகைக்கு அடுத்துள்ள நன்னீர் ஓடை சமீபம் அருள்மணம் கற்பூர மணம் வீசுவதை 4 உணர்ந்து அறியக்கூடியதாக இருந்தது. ஆனால் அருள் ஒளியை காணும் அருட்பக்குவம் எல்லோருக்குமே கிடைத்துவிடக்கூடியதாக இல்லை. அருளே உள்நின்று உணர்த்தினால்தான் உணர முடியும். அதுவே உள்நின்று
உதவ இம்மாலையும் உருவாகியுள்ளது. எனவே இது பிற பாக்களைப் போல் அல்லாமல் இறை உண்மையை வெளிப்படுத்துவதாக உள்ளது. அம்பலப்பாட்டே அருட்பாட்டு, அல்லாத பாட்டெல்லாம் அருட்பாட்டு. அம்பலப்பாட்டே அருட்பாட்டு, அல்லாத பாட்டெல்லாம் மருட்பாட்டு என்பது அருள்வாக்கு. இத்தயா விளக்க மாலை நம்மை தயவுநிலை நின்று வாழ உதவுவதாக உள்ளது. இன்று பரோபகாரச் செயல் விளங்கும் பொருட்டு சின்மயபுரத்தில் தயா தர்மசாலையும் உருவாகி உள்ளது. இது ஜீவர்களின் பசியை நீக்கும் பணியோடு அவர்களின் அறிவு விளக்கத்திற்கும் வகை செய்வதாக இருந்து செயல்பட வேண்டும். மனிதர்களின் உள்ளத்தில் தயா உணர்வை ஏற்படுத்தும் பொருட்டே இறைவன் இந்த பசி என்னும் உணர்வை வழங்கியுள்ளார். பசியை நீக்கி உயிர் விளக்கம் செய்வது சிறந்த தொண்டு. பின்னும் அவர்களின் அறியாமையை நீக்கி அகப்பசியாம் கடவுள் நிலையை தெளிந்து அறிவு விளக்கம் பெறச் செய்வது மிகச்சிறந்த தொண்டு ஆகும். ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் சத்விசாரத்தால் உள்வழியை பற்றி கொண்டு ஜீவதயவோடு பரோபகாரச் செயல் புரிந்து இன்போடு வாழ்வோம். தயாபெருஞ்சோதி கடவுளே என்றும் நிறை மலர்ச்சியோடு எங்கும் விளங்குவது, அதனையே உலகறியா பொன்மலராக பக்குவிகள் காண்கின்றனர். இதுவல்லாத எந்த ஒரு மலரும் போற்றிக் கொள்ளற்கில்லை. பிற மலர் யாவும் பொன்மலரே. இங்கு குறிக்கப்பட்ட கடவுள் ஜோதி மலர் ஒன்றே நன்மலர் ஆகும். இது அகமலராக இத்தனை காலமும் அறியப்படாதிருந்தது. இது சமயம் திருவருளால் கண்டுகொள்ளப்பட்டதோடு புறத்தே இந்த சொல் மலராக சொன்மலராக ஆகி இங்கு தயா விளக்க மாலையில் வெளியாக்கப்பட்டுள்ளதாம். இதன் மூலம் பெரும் தயா இன்ப வாழ்வு சித்திக்க உள்ளதாம். தயவு அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, தயவு.